கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். ரோமர் 1 அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு, அவர்களுக்கு தேவ பலன், அவர்கள் நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். 3 பாயிண்ட் இருக்கு. மேசியாவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்குள்ள தேவ பலன் உண்டாகிறது, அவர்கள் நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். மேசியா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது இயேசு யூதர்கள் வழியாந்தார், யூத ராஜசிங்கம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே புறஜாதி தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், என்னுடைய சாபம், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும், என்னுடைய மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். மேசியாவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. ஆனா எதுல இருந்து விடுதலை உண்டாகிறது அப்படின்னா, நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ஜீவ பலியானார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், நமக்காக சாபமாகி. அப்ப நம்ம வாழ்க்கை எப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. நம்ம விடுதலையாக்கப்படணும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் போது நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், தேவ பலன் எல்லாமே உண்டாகிறது. இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா, மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நீதிமானா மாற்றப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், தேவ பலன் நமக்குள்ளே உண்டாகிறது. நிறைய குடும்பத்திலே பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, எனக்காக தானப்பா ஜீவ பலியானீங்க, எனக்காக தானப்பா அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா. அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக யாரெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் ரட்சிப்பு, அவங்களுடைய வாழ்க்கையில தான் தேவ பலன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நீதிமான். நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீதிமான் வீட்டுக்குள்ள எல்லாமே செழிப்பா இருக்கும். அப்போ ஒரு குடும்பம் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படணும். 2015, 2016 நான் ரொம்ப கடன்ல இருந்தேன். ஒரு 1/2 கோடி ரூபாய் கடன்ல இருந்தேன். அந்த கடன்ல இருக்கும்போது பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா பக்கமும் போனேன். நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறதுனால அடிக்கடி 4 மாடி போனேன். அங்க போய் தேவனோட வார்த்தையை கேட்டு என்னை ஒப்பு கொடுத்தேன், கீழ்ப்படி அர்ப்பணிச்சேன். எபினேசர் பால்
அவங்க எனக்கு ஜெபம் பண்ணி என்னோடய வாழ்க்கையிலே மாந்திரியத்தில் நான் இருந்தேன். அதுலேருந்து கர்த்தரோட கிருபையினாலே விடுதலைக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. விடுதலையாக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக ஒரு முழு நேர ஊழியம். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட சந்ததியா இருக்கும்போது, நமக்குள்ள தேவ பலன், பக்தி, வைராக்கியம், அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். அவ்வளவுதான். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலம் நம்ம உலகத்துக்குள்ள எங்க போனாலும் சரி, எனக்கு யாராவது ஒரு விடுதலை கொடுப்பாங்களா? நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஏன் ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம் பேசுவாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, வெளியே தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும், ஒரு வேலையாக இருக்கும், நிறைய பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம். வீட்டில் சிலத்தில் அம்மா அப்பா பேசாமல் இருப்பாங்க, அதனால ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் அப்பா இல்லாமல் இருப்பாங்க. சில வீட்டில் அப்பா பார்த்தா குடிகாரராக இருப்பார். சில வீட்டில் பார்த்தா அம்மா அப்பா சண்டை போட்டு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, அதனால பிள்ளைகள் வெளியில் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா நிறைய போதை அடிமை, மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், வேசித்தனம், இப்படி உலகத்துக்குள்ளே பாவத்திலே ஜனங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாவங்கள் பெருகிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் விடுதலையாக்கப்பட்டா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் எப்போ அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ரட்சிப்பு. மீட்கப்பட முடியும். மீட்கப்பட்ட ஜனமா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். என்னை இயேசு கிறிஸ்து மீட்டு எடுத்தார். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். அதை சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் மாந்திரியம் பண்ணாங்க. நான் சாகணும்னு சொல்லி. நான் சாகணும், என் மனைவி சாகணும், பிள்ளை சாகணும், அவ்வளோதான். குடும்பமாக செத்து போயிடணும். மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனை தேட ஆரம்பித்தோம், துதிக்க ஆரம்பித்தோம். கர்த்தரோட கிருபையினாலே நாங்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கோம். எனக்கு யாரும் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்க தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்புறதுக்கு காலங்கள்லாம் டைம்லாம் கொடுப்பாரு. ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் ஊழியத்துக்கு விரோதமாக நிறைய தீமைகள்லாம் நடக்கும். தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பா பட்சத்திலே சடிதிலே மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே ஒரு கால அவகாசம் தான். நானா இருந்தாலும் என் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு தான் நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கேன். எந்தெந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்ம கையில பைபிள் எடுத்து வாசி, இந்த வசனத்தை நான் கீழ்ப்படினுப்பா, இந்த வசனத்தை நான் கீழ்ப்படினும். ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கீழ்ப்படிய நமக்குள்ள தேவ பலன், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம நீதிமானா மாற்றப்படும் போது நம்ம புது சிருஷ்டி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மறுரூபமாக்கப்படணும். எக்கால சத்தம் துணிக்கும் போது நம்ம கர்த்தரோடு இருக்கணும். இமை பொழுதுல மறுரூபமாகணும். அதனால அது கடைசி காலம்லாம் உலகத்துக்காக ஓடுனது போதும். கர்த்தருக்காக வாழ்றதுக்கு இரவு நேரத்தில் அர்ப்பணிங்க. அது உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வீட்டுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டே இருந்தா இந்த வீட்டில் நிம்மதி இருக்குமா? சிகரெட் அடிச்சுட்டே இருந்தா நிம்மதி இருக்குமா? புகையில, கஞ்சா பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், ஆன்லைனில் போய் கேம் விளையாடுறாங்க பையங்க. ஒரு குடும்பத்தில் எனக்கு ஜெபகுறிப்பு வந்துச்சு. என்னன்னு கேட்டேன். 1 கோடி ரூபா கொடுத்து வரல அப்படின்னாங்க. நானும் பொறுப்பாக ஜெபம் பண்ணிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, 1 கோடி ரூபா எங்களுடைய சொந்தக்காரங்க ஆன்லைனில் போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு எங்கெல்லாமோ நிறைய ஜனங்கள் ஏமாந்துருக்காங்க.
அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. நமக்கு ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நல்ல ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, பாட்டு படித்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். நைட் நேரம் ஆகிட்டு அப்படின்னா செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, வேண்டாம். அது கண்ணுக்கும் ஆபத்து, மூளையும் கெட்டு போயிடும், இருதயமும் கெட்டு போயிடும். பல மணி நேரம் அதிலே இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையே இல்லை. செல்ஃபோனில் அம்மா அப்பா இருக்கும்போது பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேங்காங்க. அப்புறம் பிள்ளைகள் பார்த்தா ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டால் எங்கள் அப்பா எப்போதுமே செல்ஃபோனில் தான் இருப்பாங்க, எங்கள் அம்மா எப்போதுமே செல்ஃபோனில் தான் இருப்பாங்க, நாங்களும் செல்ஃபோனில் இருக்கோம். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் கூட 1/2 2 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்களும் 1/2 செல்ஃபோனில் இருக்காங்க, அவங்களும் 1/2 செல்ஃபோனில் இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதனால் குடும்பமாக சந்தோஷமாக இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பம் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு கூட இல்லை, ஒரு செல்ஃபோன் வந்து நிற்கக்கூடாது. பிள்ளைகள் அம்மா அப்பா கூட இல்லை, ஒரு செல்ஃபோன் வந்து நிற்கக்கூடாது. வீட்டில் வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவில் ஒரு செல்ஃபோன் வந்து நிற்கக்கூடாது. அது ஒரு டிவியாக இருக்கலாம், இல்லை ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை டேபாக இருக்கலாம், எதுனாலும் சரி. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த ஒரு தொடர்பு, வேறு தேவையில்லாத காரியம் வந்துடக்கூடாது, நேரடியாக தொடர்பு. அதனால் இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் முடிக்க போகிறேன். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு கரெக்டாக இருக்கா, அதை மட்டும் நம்ம யோசித்தாலே போதும். ஏன்னா கடைசி வரையே கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஆனால் நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நாளைக்கு இஷ்டம் போல் வாழ்ந்தா அப்படிலாம் பைபிளில் போடலை. 7 நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். 7 நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக மட்டும்தான் வாழணும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் எழுப்புங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க, ஜீவனை கட்டிடுங்க, தீர்க்காயுசை தாங்க. நாளைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு, இந்த மாதத்தினுடைய தேவைகள் உண்டு, கர்த்தரே கூட சந்திங்க. கர்ப்பத்திரிகையாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிச்சுருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து விசேஷமாக நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய தேவைகள் உண்டு, ஏற்ற துணை தாங்க, கர்த்தர் தேவைகள் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளும் உடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானம், தேவ கிருபை விசேஷமாக பிள்ளைகளுக்கு அதிகமாக பெருகட்டும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, அதற்கேற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலை அடைபடட்டும். இரவு நேரத்திலே குடும்பம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே தேவ அன்பு இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே எல்லா பகுதியிலுமே உண்மை இருக்கணும். கர்த்தருடைய வருகைகளை நாங்கள் காணப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. பலவிதமான பாவ அடிமையில வாழ்கிற ஜனங்கள் உண்டு. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாங்க. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனுக்கு வரணும். கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேவைகள் நிமித்தமாக பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். இந்த இரவு நேரம் யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப அர்ப்பணித்தாங்களோ உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளை மீட்டெடுங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. குறைகள், குற்றங்கள், கர்த்தர் பிரியமில்லாமல் எத்தனை பாவம் இருக்கோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. அதிகால வேளையில் நம்முடைய சமூகத்தில் கண்வெளி கேட்கறத கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருக்கணும். நிறைய குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்டில்
நிறைய இடத்துல வேலை பார்க்குறாங்கப்பா. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ வேலை பார்க்குறாங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. இன்னுமா நைட் ஷிஃப்ட்டில் அப்போ ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேறு நாட்டுக்குள்ளே நைட் நேரத்தில் பல இடத்துல வேலை பார்க்குறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். தேவையில்லாமல் எந்த ஒரு பாவ அடிமையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் மாத்திரை போட்டு தான்ப்பா வேலை பார்க்குறாங்க. சரீரம் தாங்கலை, ஆனாலும் குடும்பத்து நிமித்தமாக சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு நைட்டு வேலை பார்க்குறாங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்கள் யாரெல்லாம் நைட் நேரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் தாங்க, அந்த குடும்பத்துடைய தேவைகள் சந்திங்க. நைட் ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு அது பகல் ஷிஃப்டாக மாற்றி தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. அப்புரோஜமான ஊழியக்காரன்ப்பா, தேவனர்களே அப்போ மினிஷன் நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் அபரிதமாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.